லோன்லினஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ம். ஸோ அத பத்தி சைக்காலஜிக்கலா என்ன சொல்றாங்க? லோன்லினஸ் அப்படிங்கிறது வந்து யாருக்கு லோன்லினஸ் வரும் அப்படின்னா வந்து டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு லோன்லினஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து சிங்கிள் கிட்டாவே இருந்துட்டேன். ம். அப்பா, அம்மா வேலைக்கு போயிருவாங்க. ம். ஸோ அப்ப நான் வந்து தனியாவே இருந்து பழகிட்டேன். நான் தனியாவே இருக்கிறேன். எனக்கு டிப்ரெஷன்லாம் இல்ல. நான் ஹேப்பியா தான் இருக்கேன். ம். நான் பீஸ்ஃபுல் லைஃபா தான் இருக்கேன். ஆனா லோன்லினஸ்ஸா தான் இருக்கேன். ம். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஸார்டரா? இல்ல அவங்களோட ஹேபிட்டே அப்படி ஆயிப்போச்சா? இல்ல. அதாவது வந்து லோன்லினஸ் அப்படிங்கிறதுக்கும் ஐ அம் என்ஜாயிங் மை சாலிட்யூட் அப்படின்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. எனக்கு இந்த விஷயம் எனக்கு புடிச்சிருக்கு. எனக்கு தனிமையில இல்ல. ம். நான் சுத்தி இருக்கிறத எனக்கான என்ஜாய் உலகம் இருக்குடா ஏன்னா அப்படிங்கிற. நான் ஓகே. ஒரு இமேஜினேஷன்ல இருக்கேன். நான் ஒரு இமேஜினேஷன் வேர்ல்ட்ல இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நெறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து தனிமையில தான் நெறைய நல்ல மூவிஸ் நெறைய சாங்ஸ் பண்ணுவாங்க. நிறைய டைரக்டர்ஸ் வந்து தனிமையில தான் எழுதுவாங்க. பாடலாசிரியர்கள் கூட அப்படிதான் இருப்பாங்க. ம். அது வந்து எப்படி அந்த தனிமைய நம்மளுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. நம்ம அது ஒரு ஃப்ரெண்டா, நம்ம ஒரு கம்பேனியனா, நம்ம வந்து ஒரு சியர் அப்பிங்கா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தட் இஸ் ஓகே ஃபைன். ம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இன்ட்ரோவர்ட்ஸ் எல்லாரும் தனிமையில தான் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஐ இல்ல. அம் ஆல்சோ அன் இன்ட்ரோவர்ட். ம். ஐ லைக் டு பி பிட்வீன் பீப்பிள். அந்த ஒரு சின்ன சர்க்கிள் மட்டும். சின்ன சர்க்கிள் மட்டும். லைக் சின்ன சர்க்கிளோ, பெரிய சர்க்கிளோ இன் பிட்வீன் பீப்பிள்குள்ள இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இது வந்து இன்ட்ரோவர்ட் தான், எக்ஸ்ட்ரோவர்ட் தான் அப்படின்ற மாரி நம்ம மித்து அது. ஸோ அந்த லோன்லினஸ் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? அத ரிகவர் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும்? நான் செல்ஃபா அத ஹீல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்போ லோன்லினஸ் அப்படின்னா, எனக்கு அந்த தனிமை வந்து என்ன பாதர் பண்ணிட்டே இருக்கு. அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் குரூப்பா இருக்கேன். ஆனா கூட நான் தனியா ஃபீல் பண்றேன். நான் அவங்களோட கனெக்ட் ஆகல. டிட்டாச்மென்ட்டாவே இருக்கும். டிட்டாச்மெண்ட் நான் கனெக்ட் ஆக முடியல. அந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நானா ஏற்படுத்திக்கிறேனா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ம். அதுவா ஏற்படுத்துது, அதுவா சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கு அப்படின்னும்போது, நம்ம அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். அது வந்து ஓகே. நம்ம அது வந்து ஈஸியா அவர் வந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிராவல் பண்ணி போகும்போது, அது வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஓகே. ஆனா இன்டர்னல் ஃபேக்டர்ன்றது நானே அதை வந்து என்னைய ஒரு ஷெல்லுக்குள்ள போட்டுக்கிறேன். அங்கேருந்து நான் வெளிய வர மாட்டேங்கிறேன். அப்படிங்கிறது தான் இந்த லோன்லினஸ். ஓகே. எனக்கு யார பார்த்தாலும் ஒரு பயமா இருக்கு. இல்ல யார பார்த்தாலும் ஒரு நம்பிக்கையே எனக்கு இல்ல. இவங்க ம். சரியா எனக்கு கைட் பண்ணுவாங்க. இல்ல ம். இவங்க சரியான ஃப்ரெண்டா எனக்கு கூட இருப்பாங்க. அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இல்ல. ம். அப்படின்றது தான் லோன்லினஸ். ஸோ இத எப்படி ரிகவர் பண்ணலாம்? இதுக்கு ஏன் இவங்களுக்கு இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு? அப்படிங்கிறத நம்ம அவங்க ரூட் காஸ் அனாலிசிஸ் ஆமா. பண்ணணும். கண்டிப்பா ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணணும். அது ஓகே. வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்ததா? சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு வந்து எந்த ஒரு சோஷியல் ஈவெண்ட்ஸ்க்கும் அந்த குழந்தைய கூட்டிட்டு போகாம, எந்த இடத்துலயுமே அவங்க வந்து சோஷியலா மூவ் பண்ண மிங்கிள் ஆகாம தெரியாம. தனியா ஆ. இருந்தாலே இது ஒரு இப்ப எனக்கு நம்பிக்கை. சோஷியலா திடீர்னு என்ன ஒரு இடத்துல விடும்போது, எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல. எப்படி எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட இன்வைட் பண்றதுன்னு தெரியல. சின்னதிலேயே நெறைய வகையான பிளேஸ் சொல்லுவோம். நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து இது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ டிபேட்டபிள் திங். 90s கிட்ஸோட சைல்டுக்கு. ஏன்னா நாங்க வந்து போர்டமே குடுக்கறதில்ல அப்படின்ற மாரி நெறைய இடத்துல வந்து ஒரு சில ஓகே. டிபேட்டிங் திங் இருக்கு. அந்த மாரி அந்த குழந்தைக்கு வந்து போர்டம்ன்றது ஒண்ணு குடுக்கணும். போர்டம்ன்றத குடுத்தா தான் அப்படின்னா? போர்டம் அப்படிங்கிறதுனா போர் அடிக்கணும். ஆ. நம்ம எப்பயுமே அந்த குழந்தைய ஒரு ஹேப்பனிங் ஸ்டேட்லயோ, ஒரு என்கேஜிங்காவே வச்சுக்கிறோம். என்கேஜிங்கா ம். வச்சுக்க கூடாது. அது தப்புங்கிறீங்க. ஆமா. ஓகே. ஏன்னா நம்ம போர் அடிக்கும்போது குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும் 2 நாள் போரிங்கா இருக்கும். 3 நாள் போரிங்கா இருக்கும். 2 நாள் டேண்ட்ரம் த்ரோ பண்ணுவாங்க. அடம் பிடிப்பாங்க, அழுவாங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாம அழுவாங்க. ஆனா 3வது நாள், 4வது நாள் வந்து அந்த அந்த போரிங் டயத்த இருக்கிற என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ, என்ன ரிசோர்ஸஸ் இருக்கோ, யார் அவைலபிளா இருக்காங்களோ, அவங்க கூட எப்படி இன்டராக்ட் யூட்டிலைஸ் பண்றதுன்னு பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பர்சனலா பண்ற ஒரு ஃபேஸ் நடக்கும். பட் ஓகே. இது வந்து நெறைய இடத்துல வந்து அந்த குழந்தைங்களுக்கு குடுக்காமயோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல அத வந்து தப்பு. நீ வந்து இப்படி இருக்கக்கூடாது. எல்லார் கூடயும் வந்து அடாப்ட் ஆயி தான் போகணும். நீ எப்பயுமே இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள நம்ம போய் செஞ்சுர்றாங்கல்ல ஆ. பேரண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த லோன்லினஸ எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஓகே.